வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஃபனி பேச்சு மக்களே. நான் உங்க இதன் நான் கூட இருக்கதா நம்ம லூயி. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ளீஸ்லேயே ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டரான ரூய்கனை பற்றி தான் பேச சொல்றாரு. ஸோ அவருக்காகவே இந்த வீடியோ டெடிகேட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். லூயி, உன்னை பொறுத்தவரை யாரா இந்த ரூய்கன்? ப்ளீச்ல நம்ம இஷிடாவோட அப்பா தான் ரியூகன். சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நானு, டக்குன்னு சீரியஸ் ஆயிருவேன். ரியூகன் வந்து ஒன் ஆஃப் த லாஸ்ட் சர்வைவிங் குயின்ஸியா இருப்பா 1000 Year Blood War ஆர்க்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் ரியூகனுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குன்றதே நமக்கு தெரியும். என்னதான் ரியூகன் நமக்கு எல்லாருக்குமே பார்க்கும்போது ரொம்ப கோல்டான ரொம்ப சைலண்டான ஒரு கேரக்டரா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு கைண்டான பர்சனாலிட்டி இருக்கிற ஒரு கேரக்டரா தான் இருப்பான். வெளியே ஹாட்டா உள்ள ஜில்லுன்னு இன்னுமா புரியல. இஷிடாக்கு ரியூகனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப புரோக்கனாக தான் நமக்கு தெரியும். ஏன்னா இஷிடாக்கு வந்து தான் அப்பாவை பிடிக்காத மாதிரியே தான் காட்டுவாங்க. ஆனால் ரியூகனுக்கு இஷிடாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது வெளியே காட்டிக்க தெரியாத ஒரு கேரக்டராக இருப்பான். ஐசனு, இந்த ரியூகனோட கேரக்டர் எப்பவுமே இப்படி தான் இருக்குமா? டெலூயி, ரூய்கன் வந்து இஷிடாட்ட மட்டுமா இப்படி இருக்கான்? அவன் மசாக்கியோட என்கேஜ் ஆன காலத்துலேருந்தே இப்படி தாண்டா இருக்கான். மசாக்கி வந்து ஒரு பியூர் பிளட் குயின்சியை ஒரு ராயல் ஃபேமிலியாக தான் எப்பவுமே கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால தான் மசாக்கிக்கும் ரூய்கனுக்கும் என்கேஜ்மெண்ட்டே ஆச்சு. ரூய்கனோட ஃபேமிலி வந்து மசாக்கி எப்பவுமே ஆஷா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் ரூய்கன் அப்படி கிடையாது. மசாக்கி அவரோட ஆசைப்படி நடக்கணுன்றதா ரூய்கனோட எண்ணமே. பார்த்துப்போமா சோபி நடக்கும்போது அவ கால் தயாரில் படாம ரோஜா பூ கொட்டி அந்த இருக்க முள்ளு குத்தாம அப்படியே தாங்கி 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 தாங்கினது போதும். ரூய்கன் ஒரு பியூர் பிளடர் குயின்சின்றதுனால ரூய்கனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கனாகின்னு சொல்லிட்டு ஒரு மேடி எப்பவுமே கூட இருப்பா. எப்பவுமேனா சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் இருப்பாங்க. இதன் வந்து ஒயிட் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இஷின் வர்சஸ் ஒயிட் நடக்குது. அந்த டைம்ல இஷினை காப்பாற்றுறதுக்காக மசாக்கி பேட்டில் என்டர் ஆகி ஒயிட்டை ஒன் ஷாட் பண்றா. பெண்தானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான ஆள். அந்த டைம்ல தான் மசாக்கி வந்து எல்லா சோல்டரிப்பரும் கெட்டவங்க இல்லை அப்படின்றத ரியலைஸும் பண்றா. என்னதான் மசாக்கி பேட்டில் ஜெயிச்சாலும் அவன் வந்து ஒயிட் கிட்ட வாங்கின டேமேஜ்னால மசாக்கி வந்து ஒயிட்டால் அஃபெக்ட் ஆகிறா. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் ரூய்கனுக்கு வந்து சோல்டரிப்பர் மேலே ரொம்ப ஹேட் வர ஆரம்பிச்சிருது. அப்பதான் உராரா வந்து மசாக்கி கியூர் பண்றதுக்கான ஒரு வழியை சொல்றான். மசாக்கி கியூர் பண்ற ப்ராசஸ்ல இஷினுக்கு அவனோட சோல்டரிப்பர் பவர் ஃபுல்லா போய்டும் தெரிஞ்சாலும் அவன் வந்து மசாக்கியை காப்பாத்துறதுக்காக அவனோட சோல்டரிப்பர் பவரை இழக்கிறான். அப்பதான் ரூய்கனுக்கு எல்லா சோல்டரிப்பரும் கெட்டவங்க கிடையாதுன்றது புரிய வருது. ஒரு மொமெண்ட்ல தான் இஷின் அண்ட் ரூய்கன் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அதே டைம்ல மசாக்கியோட குயின்சி பிளட் வந்து இம்பியூர் ஆனதுனால இஷின் அண்ட் மசாக்கி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரூய்கனால அவனுக்கு என்கேஜ் செய்யப்பட்ட மசாக்கியை கூட காப்பாற்ற முடியலன்ற ரேஜ்ல இருக்கும்போது சின்ன வயசுல இருந்தே அவங்க கூட இருக்க மெய்டான கட்டாகிரி தான் இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவா. அப்படியே ஃபியூச்சர்ல கட்டாகிரிக்கும் ரூய்கனுக்கும் மேரேஜ் ஆயிருது. அவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிறவன் தான் நம்ம இஷிடா. இஷினோட லைஃபா இருக்கட்டும் ரூய்கனோட லைஃபா இருக்கட்டும் ரெண்டு பேர் லைஃபா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்குன்னு நீங்க கேட்கும்போது தான் அதை நான் சொல்றேன். என்னதான் இவங்க லைஃப் இப்போ ஹாப்பியா போதே நம்ம யோசிச்சாலும் அப்போதான் சடனா இவங்க லைஃப்ல ஒரு திருப்பு முனையா யூஹா வந்து ஆஸ்வலின் எடுக்கிறான். யூஹா ஆஸ்வலின் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ரியூகனோட லைஃபே தலைகீழா மாறி போகுது. டெலூயி, ஆஸ்வலினால இவங்க லைஃபே தலைகீழா மாறுதுன்னு சொல்றல, பட் ஆஸ்வலினா என்னன்னு சொன்னியா? அப்ப ஆஸ்வலின்னா என்ன நீங்களே சொல்லிருங்க. யூஹா அவனோட பவரை ரீகைன் பண்றதுக்காக இம்பியூர் பிளட் குயின்சிட்ட வந்து அவனோட பவர் வந்து திரும்ப எடுப்பான். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆஸ்வலின்னு சொல்லுவாங்க. மிச்சத்தை நீயே கண்டினியூ பண்ணிடுறா. யூஹா ஆஸ்வலின் எடுத்ததுனால மசாக்கி அப்புறம் கட்டாகிரி ரெண்டு பேருமே உயிரிழந்துடுறாங்க. இதனாலே நம்ம ரியூகன் யூஹாவை அழிக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறான். ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. யூஹாவை அழிக்கிறதுக்காக தான் சொந்த வைஃபான கட்டாகிரி உடம்பை ரிசர்ச் பண்றான். அந்த ரிசர்ச் பண்ணும்போது தான் கட்டாகிரி உடம்புல இருக்கிற அந்த சில்வர் ஸ்டீலை கண்டுபிடிக்கிறான். இறந்து போன அவங்க அம்மா உடலை வச்சு ரிசர்ச் பண்ற ரியூகனை பார்த்ததுல இருந்து இஷிடா மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுறான். ரியூகன் மேல தனக்குன்னு ஒரு ஹேட்டடும் இதனால தான் வருது. டாக்டர் ஆகணுன்ற கனவே இஷிடா கைவிடுறா. இஷிடா டிராமால இருக்கிறது ஒரு சைடு இருக்கட்டும்டா, பட் ரூய்கன் அவனோட சொந்த மனைவி வச்சு ரிசர்ச் பண்றானா அப்ப அவன் எந்த அளவுக்கு யூஹாவை கொள்ளுன்ற வெறியில இருந்திருப்பான். உங்களுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. பெரிய மர்மம், சோகம், பகை, வன்மம், என்னென்னமோ அதெல்லாம் மறைக்கதானே இப்படி ஜாலியா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. குயின்சினாலே ஒரு ப்ரைடுன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாங்க. குயின்சி மேல இவ்வளோ ஹேட்டட் வரதுக்கு காரணமே இந்த யூஹா தான். யூஹாவை கொள்றதுக்காகவே அந்த சில்வர் ஸ்டீல வச்சு ஒரு ஆரோ மேக் பண்றான். ஃபைனல் பேட்டில் நடக்கும்போது அந்த ஆரோவை இஷிடா கையில கொடுத்துட்டு போயிடுறான். ஸோ அந்த ஆரோ தான் யூஹாவோட ஆல்மைட்டி பவரை கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணுது. அதனாலதான் யூஹா வந்து டிஃபீட்டும் பண்ண முடிஞ்சது. மாங்கால என்னதான் ரியூகனுக்கு அவ்வளோ சீன்ஸ் இல்லாம இருந்தாலும் நம்ம அனிமேல சின்ன சின்னதா ரியூகனுக்கு சீன்ஸ் வச்சு அந்த ஆரோவோட ஃபோர்ஸ் அடிங்க பலமா கொடுக்குறாங்க ஃபைனல் பேட்டிலுக்கு. சோல் சொசைட்டிக்கு வர சீனே ரொம்ப லேட்டராக தான் வரும். ஆனால் அவங்க போய் வந்ததால நமக்கு ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் புது சீன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ரூய்கனோட பாஸ்ட்ல இருந்து கேரக்டர் அனாலிசிஸ் வரையும் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கேரக்டரோட எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் லூயி அண்ட் இதன் சைனிங் ஆஃப்.